மழை என்றால் மகிழ்ச்சி என்பதை கடந்து மழை என்றால் மரண பயம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் நகரவாசிகள். அதிலும் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தாலே மக்கள் மனதில் அச்சமுணர்வு குடிகொண்டு விடுகிறது. இந்நிலையில் வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை காப்பதற்காக கடந்த ஆண்டு 4000 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொண்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது. சென்னை முழுவதும் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடையும் என அமைச்சர்கள், அதிகாரிகள் என பலரும் செய்தியாளர் சந்திப்பின் போது அழுத்தமாக கூறி வந்தனர். ஆனால் ஆகஸ்ட் மாதம் கடந்து டிசம்பர் மாதம் எட்டவுள்ள நிலையிலும் மழைநீர் வடிகால் பணிகள் முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நுங்கம்பாக்கம், வேளச்சேரி, கிண்டி, சாலிகிராமம், வடபழனி ஆகிய பகுதிகளில் பணிகள் இன்னும் ஆரம்பகட்ட நிலையிலேயே உள்ளன. மழைநீர் தேங்கும் இடங்களில் இருந்து கால்வாய்களுக்கு இன்னும் முறையாக இணைப்புகள் வழங்கப்படவில்லை என முன்னாள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இல்லை, மழைநீர் வடிகால் பணிகள் இன்னும் கூட 90% முடிஞ்சது, 95% முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் இன்னும் அந்த இணைப்புகள் பணியை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ட்ரெயினை கொண்டு போய் இன்னொரு ட்ரெயினில் சேர்க்கறது, ஒரு மழைநீர் வடிகாலை கொண்டு போய் இன்னொரு வடிகாலில் சேர்க்கறது, இந்த பணிகள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தேனாம்பேட்டை 118வது வார்டுக்குட்பட்ட கஸ்தூரிரங்கன் சாலை, அம்புஜம்மாள் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வடிகால் பணிகள் முறையாக நடக்கவில்லை என கூறப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுலேருந்து இப்போ அந்த 3 ஆண்டு காலத்தில் அவங்க இந்த 4000 கோடி செலவு பண்ணி இந்த கால்வாய் திட்டங்களை செயல்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது 118வது வார்டில் பல கால்வாய்களை சீர்படுத்துறேன்னு வேலை நடந்துட்டு இருக்கு. அது பண்ணியிருக்கு. எந்த வித திட்டமும் அந்த கால்வாய் பண்ணுற மழைநீர் கால்வாய் பண்ணுறதை ஒரு பிட் பை பிட் பண்ணுறாங்க. தேர் ஷுட் பி அ கண்டினியூஸ் ஒரு கால்வாய் பண்ணனா இந்த நீர் எப்படி போகும்? மேலும் ஒரு சில பகுதிகளில் சட்டத்திற்கு விரோதமாக கழிவுநீர் குழாய்களை இணைத்து வருவதாகவும், சரியான அளவு விகிதம் இன்றி கண்மூடித்தனமாக குழி தோண்டப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இல்லை, மழைநீர் இப்போ இங்கே பண்ணுற மழைநீர் கால்வாயில் கழிவுநீர் கலக்குது. கழிவுநீர் கலக்குது ஏன் காரணம்னா, இப்போ ஒரு வீட்டில் அன்வான்ட் கனெக்ஷன் கொடுத்துருவாங்கன்றது. ஈராத பட்சத்தில் என்ன செய்கிறாங்க, அங்கே பக்கத்தில் எந்த கழிவுநீர் மழைநீர் கால்வாய் வருதோ அந்த மழைநீர் கால்வாய்க்கு இவங்களே ஒரு பாதை போட்டு பைப் லைன் போட்டு கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு தன்னுடைய திருந்துன்னு சொல்லி கழிவுநீர்களை பண்ணக்கூடிய அவங்க மெட்ரோ வாட்டர் பண்ணக்கூடிய அப்போ இந்த கழிவுநீர் மழைநீர் கால்வாயில் போய் சேருது. முன்னாள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முதல் முன்னாள் கவுன்சிலர், பொதுமக்கள் ஆகியோரின் குற்றச்சாட்டுகளை வைத்து நமது மாலை முரசு நிருபர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமே, மாமன்ற உறுப்பினரிடமே விளக்கம் கேட்க முயன்றனர். ஆனால் எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் அதிகாரிகள் நழுவினர். குறிப்பிட்ட காலத்திற்குள் மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்படும் என அறிவித்த தமிழ்நாடு அரசு 4000 கோடி ரூபாய் செலவானதாக வெளிப்படையாகவும் தெரிவித்துவிட்டது. இந்த பெரும் தொகை காரணமாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வந்தன. இந்நிலையில் ஒரு சில அதிகாரிகள் செய்யும் தவறால் ஒட்டுமொத்த அரசுக்கே அவப்பெயர் ஏற்படுகிறது. இதனை தீர்த்து வைப்பதும் அரசின் பொறுப்பு. ஆகவே சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிடுமா? மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்.